வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் பேசப்போகும் படம் நாளை நமதே. 1975இல் வெளியான இந்த மாபெரும் திரைப்படத்தை இயக்கியவர் கே.எஸ். சேதுமாதவன். மக்கள் தலைவர் எம்ஜிஆர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார். அவருடன் லதா, சந்திரமோகன், வெண்ணிறை ஆடை நிர்மலா உள்ளிட்ட பலர் நடித்துள்ளனர். நாளை நமதே என்பது ஹிந்தி படமான யாதோன் கி பாராத் படத்தின் தமிழ் ரீமேக். கதை: 3 சகோதரர்கள் சிறு வயதில் பிரிந்து பின்னர் விதியின் விளையாட்டால் வேறு வேறு வாழ்க்கை நடத்துகிறார்கள். அவர்களை பிரித்தது ஒரு கொலைகாரன். ஆனால் இறுதியில் சகோதரர்கள் மீண்டும் ஒன்றாகும் அந்த உணர்ச்சிதான் படத்தின் ஹைலைட். இசை: எம்.எஸ். விஸ்வநாதன். அவரது பாடல்கள் இன்னும் ரசிகர்களின் மனதில் இடம் பிடித்துள்ளன. நாளை நமதே பாடல்கள் அக்காலத்தில் மிகப்பெரிய ஹிட். எம்ஜிஆரின் குரல், நடிப்பு மற்றும் பாடல்களின் ஆற்றல் ரசிகர்களை கவர்ந்தது. இந்த படத்தில் எம்ஜிஆரின் ஸ்டைல், அவரது கவர்ச்சி மற்றும் சமூகத்திற்கு அவர் கொடுத்த நம்பிக்கை அனைத்தும் வெளிப்படுகிறது. அவரது கதாபாத்திரம் சகோதரர்களை மீண்டும் ஒன்றிணைக்கும் ஒரு வீரனாக ரசிகர்களின் மனதில் இடம் பிடித்தது. திரைப்படத்தின் சிறப்பு: குடும்ப பாசம், சகோதர அன்பு மற்றும் நீதிக்கான போராட்டம். அந்த காலத்தில் இப்படம் குடும்பத்தோடு பார்க்கும் ஒரு உணர்ச்சி நிறைந்த அனுபவமாக இருந்தது. மேலும் எம்ஜிஆரின் அரசியல் பயணத்துக்கும் இந்த படம் ஒரு அடையாளம். நாளை நமதே என்ற தலைப்பு மக்கள் மனதில் நம்பிக்கையை ஊட்டியது. அவரது ரசிகர்கள் நாளை நமதே என்ற வார்த்தையை வாழ்க்கையில் ஒரு ஊக்கமாக எடுத்துக்கொண்டனர். இப்படம் வணிக ரீதியாகவும் வெற்றி பெற்றது. அந்த காலத்தில் எம்ஜிஆர் படங்கள் திரையரங்குகளில் ரசிகர்களால் கொண்டாடப்பட்ட விழாவாக இருந்தது. க்ளோசிங் சீன் பஞ்ச்லைன்: இப்படம் சொல்வது, எத்தனை சவால்கள் வந்தாலும் நாளை நமதே. அது ஒரு படம் மட்டுமல்ல, அது ஒரு நம்பிக்கை, ஒரு உறுதி, ஒரு செய்தி.